பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் 2 நாளாகமம் அதிகாரங்கள் 22, 23 மற்றும் 24வது அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 22வது அதிகாரத்திலே அகசியா யூதாவின் ராஜாவாகிற காரியத்தை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. அகசியா ராஜாவாகிற போது 22 வயதாக இருந்தது. ஒரு வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். அவனுடைய தாயின் பேர் அத்தாலியாள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாக இருந்தாள். அவன் ஆகாபின் குடும்பத்தாரைப் போல கர்த்தர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் என்று வேதவசனம் சொல்கிறது. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானை செய்யும் பொழுதெல்லாம் தேவ கோபாக்கினைக்கு அந்த தேசம் உள்ளாகிறது. அங்கே சீரியாவின் ராஜாவாகிய ஆசைகளோடு யுத்தம் பண்ண வேண்டிய காரியங்கள் கடந்து வந்தது என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம் என் மாகாப்பின் குமாரனோடைய கூட கிளையாத்துக்கு சீரியாவின் ராஜா ஆசைகளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போனான். அந்த யுத்தத்திலே இங்கே அகசியா யெகோவினால் கொண்டு போடப்படுகிற காரியத்தை குறித்தும் வேதம் இங்கே தெரிவிக்கிறது. அவனை கொன்று போட்டு இவன் தன் முழு இதயத்தோடு கர்த்தரை தேடின யோசபாத்தின் குமாரன் என்று சொல்லி அவனை அடக்கம் பண்ணினார்கள். அரசாளுக்கு பலன் கொள்ளத்தக்க ஒருவரும் அகஸ்தியாவின் குடும்பத்தில் இல்லாமற் போயிற்று. அகஸ்தியாவின் தாயை அத்தாலியாள் தன் குமாரன் இறந்து போனதைக் கண்டு எழும்பி யூதாவின் குடும்பத்தில் உள்ள ராஜாக்கள் வம்சமான யாவரையும் சங்காரம் பண்ணினாள். அப்பொழுது ராஜாவின் குமார்த்தியாகிய யோசேபியாத் யோவாசை களவாக எடுத்துக்கொண்டு போய் அரண்மனை ஆலயத்தில் வைத்து அவளை பராமரித்து வந்தாள் என்று சொல்லியும் வேதவசனத்திலே நாம் பார்க்கிறோம். 23வது அதிகாரத்திலே ஆசாரியனாகிய யோய்தா திடங்கொண்டு காரியங்களை நடப்பிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். சபையார் எல்லோரும் தேவனுடைய ஆலயத்திலே ராஜாவோடு உடன்படிக்கை செய்தார்கள். யோய்தா அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் தாவீதின் குமாரரை குறித்து சொன்னபடியே ராஜாவின் குமாரன் ராஜாவாக வேண்டும் என்று சொல்லி அங்கே யோய்தா செய்கிற காரியங்களை வேதவசனம் தெரிவிக்கிறது. ஆசாரியனாகிய யோய்தா கட்டளையிட்டபடியெல்லாம் லேவியரும் யூதா கோத்திரத்தார் அனைவரும் செய்து அவரவர் அவ்வாரத்து முறைப்படி வருகிறவர்களும் முறை தீர்த்து போகிறவர்களுமான தம் மனுஷரை கூட்டிக் கொண்டு போனார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே தொடர்ந்து யோய்தா அங்கே தாவீது கட்டளையிட்டபடியெல்லாம் சந்தோஷத்தோடும் சங்கீதத்தோடும் கர்த்தரின் சர்வாங்க தர்ம வழிகளை மோசையின் நியாயப்பிரமாணத்தில் எழுதிக்கிறபடியே செலுத்தத்தக்க யோய்தா கர்த்தருடைய ஆலயத்தை விசாரிக்கும் உத்தியோகஸ்தர்களை தாவீது கர்த்தருடைய ஆலயத்துக்கென்று பகுத்து வைத்து இளைவீரான ஆசாரியர்களில் ஒப்புவித்தான் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. தொடர்ந்து 24வது அதிகாரத்திலே யோபாஸ் ராஜாவாகிற போது 7 வயதாக இருந்தது. 40 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஆசாரியனை யோய்தாவின் நாளெல்லாம் யோபாஸ் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். யோய்தாவினுடைய ஆலோசனைப்படி இங்கே யோவாஸ் செயல்படுவதான காரியங்களை குறித்து நாம் பார்க்க முடியும். 14வது வசனத்திலே கர்த்தருடைய ஆலயத்தில் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி வருகிற காரியத்தை குறித்தும் நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே பாவத்தின் கொடுமைத்தன்மையும் தேவனை தொழுது கொள்வதன் முக்கியத்துவத்தையும் அறியத்தக்கதாக காணிக்கைகள் படைக்கப்பட்டன. தகன பலிகள், பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலிகள் ஆகியவையும் தேவனுக்கு செலுத்தப்பட்டன. லேவி ராகமத்திலே சொன்னது போல அங்கே லேவி ராகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது போல இங்கே பலி செலுத்துகிற காரியங்களை குறித்தும் பார்க்கிறோம். அங்கே யோய்தா
முதிர் வயதிலே மரித்து போனதையும் 130 வயதான பொழுது அவன் மரணம் அடைந்ததையும் குறித்து வேதம் தெரிவிக்கிறது. யோய்தா மரணம் அடைந்த பிறகு யூதாவின் பிரபுக்கள் ராஜாவை வந்து பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது ராஜாவுக்கு செவி கொடுத்தான். ஆனாலும் யோய்தாவின் மரணத்துக்கு பிறகு யோபாசுடைய செயல்பாடுகள் மாறிவிட்டன. அங்கே தேவனுடைய ஆவி யோய்தாவின் குமாரனாகி சகாரியாவின் மேல் இறங்கி அங்கே அவனை எச்சரிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அவன் எச்சரித்ததினால் அவனை கல்லெறிந்து கொன்று போட்டார்கள். அதன் காரணமாக தேவ கோபாக்கினையின் காரணமாக சிரியாவின் படை அங்கே கடந்து வந்து இந்த சிறிய சீரியாவின் படைகளே மகா பெரிய சேனையை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். யோவாசுக்கு தண்டனை செய்தார்கள். அப்படியாக அவன் காரியங்கள் அங்கே முடிவடைந்து விடுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்போது ஆசீர்வாதம் வருகிறது. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும் பொழுது அழிவு வருகிறது. நாம் செம்மையான காரியங்களை பற்றிக்கொள்வோம், கர்த்தரை பற்றிக்கொள்வோம், வசனங்களை பற்றிக்கொள்வோம். உன்னதரான தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.